இந்த வகுப்புல நாங்க பார்க்க போறது சார்பெழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இது எழுத்திலக்கணத்துல மிக மிக முக்கியமானது. ஆக நாங்க எழுத்துக்களை முக்கியமான 2 வகைப்பாட்டுக்குள்ள உள்ளடக்குவோம். உண்டு முதல் எழுத்துக்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள். ஸோ முதல் எழுத்துக்கள் என்று சொல்றது பிற எழுத்துக்களினுடைய துணை இல்லாம பிறக்கக்கூடிய எழுத்துக்களையும் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை நாங்க முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். அதே மாதிரி சார்பெழுத்துக்கள் என்று சொல்றது பிற எழுத்துக்களை சார்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லிடலாம். பிற எழுத்துக்களை சார்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். ஆக இதில் 10 வகைகள் இருக்குது. அந்த 10 வகைகளை தான் பார்க்க போகிறோம். இதில் கொடுத்துருக்கப்படுற டெஃபினிஷனை பாருங்க. தனித்து நின்று இயங்காமல் பிற எழுத்துக்களை சார்ந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மாத்திரை அளவில் கூடி அல்லது குறைந்தொழுப்பது நாங்கள் சார்பெழுத்துக்கள். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் எழுதலாம். அதுக்கான விடையை கேட்குறப்ப சார்பெழுத்துக்கள்னு கேட்குறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு விருப்பமான வகையில் எழுதலாம். பட் முக்கியமான ஒரு விஷயம், பிற எழுத்துக்களை அது சார்ந்து பிறக்கிறது என்ற விஷயம் வந்து எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. பிற எழுத்துக்களை சார்ந்து ஒலிக்கக்கூடியதும் பிறக்கக்கூடியதுமான எழுத்துக்களை நாங்கள் சார்பெழுத்துக்கள் என்று சொல்கிறோம். அதனுடைய 10 வகைகளை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகைகளில் முதலாவது வகை பார்த்தீங்கன்னா நாங்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். இது எவ்வாறு பிற எழுத்துக்களை சார்ந்து பிறக்கிறதுங்கிறத முதலாவது பார்த்துருவோம். 10 வகைகளை யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பிள்ளைகள் இது படிச்சிருக்கீங்களா? யாராவது ஒரு 10 வகைகளையும் சொல்ல முடியுமா? 10 வகைகள் யாராவது? ஒன்று சரி, 1 2 சரி, யாராவது ஓரால் 1 சரி. சார்பெழுத்துக்கள் ஏதாவது ஒரு வகை. பிள்ளை நான் பேசுறது கேக்குதா, விளங்குதா? தெரியுமா உங்களுக்கு சார்பெழுத்துக்கள் என்று தெரிஞ்சவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. தெரியாதா? ஹாமட், ஹம்ரா, விதுர்சிகா, லுகிஷிகா, யாருக்காவது தெரியுமா? சார்பெழுத்துக்கள் படிச்சிருக்கீங்களா? ஹாமட். ஓகே ஓகே. அப்போ ஓகே, கொஞ்சம் இப்போ பேச பாருங்க. கொஞ்சம் சூழ்நிலைகள் அமைச்சுக்கொள்ளுங்க. இந்த இலக்கண பகுதி படிக்கிறப்ப எங்களுக்கு பேசி பேசி தான் படிக்கணும். மற்ற பகுதி பிரச்சனை இல்லை, ஏன்னா கொஞ்சம் விளங்காமல் போயிடும். ஆக சார்பெழுத்துக்கள் எங்களுக்கு படிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு. அதில் 10 வகை இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா உயிர்மெய் என்று சொல்லக்கூடிய எழுத்து, உயிர்மெய் எழுத்து. அடுத்து ஆயுதம் என்று சொல்லக்கூடிய விஷயம், உயிரளபடை, ஒற்றளபடை, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம் என்று சொல்லி நாங்கள் 10 வகையாக இதனாக உட்படுத்துவோம். இந்த சார்பெழுத்துக்களில் ஒரு சில சார்பெழுத்துக்கள் இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்தாமையின் காரணமாக நாங்கள் பயன்படுத்துறது குறைவோ. ஆக 5 இலக்கண வரபான தொல்காப்பியமோ அல்லது நன்னூலோ இது பற்றியாக பேசப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் பெரும்பாலும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு வாரப்போ, நீங்கள் பிஏலாம் முடிக்கிறப்ப நாங்கள் அதை படிப்பிப்போம். என்னென்னா ஒலிகளினுடைய மாறுபாடு, நாங்கள் ஒலிகளினுடைய வேறுபாடு படிச்சிருக்கோம். ஒலிகள் எவ்வாறு இன்றைக்கு மாறுபட்டு ஒலிக்குதுங்கிற ஒரு விஷயம் வந்து நாங்கள் பெரும்பாலும் இப்போ கற்றுக் கொடுக்கப்படுது. ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழம் என்று சொல்கிறது நாங்கள் இப்படி தான் வாழைப்பழம் என்று சொல்லி எழுதுகிறோம், வாழை என்று. ஆனால் சரியான உச்சரிப்பு இந்த வாழைப்பழம் என்று உச்சரிக்கப்படுது, ஆனால் இல்லை வாழைப்பழம் என்று தான் உச்சரிக்கப்படுது. ஆக எங்களுக்கு ஒலி மாறுபாடு நடந்திருக்கு, வேறுபாடுகள் நடந்திருக்கு என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இவ்வாறு சார்பெழுத்துக்களும் இந்த காலகட்டத்தில் அப்படியாக ஒலிப்பதில் அது மாறுபட்டு தான் என்ன செய்யுது, ஒலிக்குது அப்படிங்கிறத விஷயத்தை பார்க்குறோம். முதலாவது பார்க்குற சார்பெழுத்துக்கள் எதுனா உயிர்மெய் என்று சொல்லக்கூடிய சார்பெழுத்துக்கள். மேலே விஷயம் பார்த்தோம், பிற எழுத்துக்களை சார்ந்து பிறக்கணும், அப்படி இல்லைன்னா மாத்திரை அளவில் கூடி குறைஞ்சு ஒலிக்கணும். இதை நாங்கள் சார்பெழுத்துக்கள்னு பார்க்குறோம். இங்கே பார்க்கக்கூடிய உயிர்மெய் என்ற எழுத்து எப்படி பிறக்குது என்று சொன்னால், இக்கென்ற மெய்யெழுத்தையும் அ என்ற உயிரெழுத்தையும் சேர்ந்து, ஏன்னா ரெண்டும் சார்ந்து பிறக்கக்கூடிய ஒரு எழுத்தாக க என்ற உயிர்மெய் எழுத்து இருக்கிறது. அதே மாதிரி கொஞ்சம் ஆங்கிலத்தில் மாறி இருக்கணும். ஓகே, அதே இக்கென்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் இணைந்து கா என்று சொல்லக்கூடிய உயிர்மெய் எழுத்தாக மாறி இருக்கிறது. ஆக இதுல மெய்யெழுத்துக்களினுடைய மாத்திரை அளவு எத்தனை பிள்ளைகள் யாராவது சொல்ல முடியுமா? மெய்யெழுத்துக்களுடைய மாத்திரை அளவு மெய்யெழுத்துக்கள் இல்ல இல்ல, வேற யாராவது?
அது நெடில் எழுத்துக்கள் தான் 2 மாத்திரை. இக்கு என்ற இந்த மெய்யெழுத்தினுடைய மாத்திரை அளவு அரை. விளங்குதா பிள்ளைகள்? அரை மாத்திரை அளவில் தான் இது ஒலிக்கும். அடுத்து இந்த க என்ற குறில் தான் எங்களுக்கு உண்டு. இந்த கா என்று சொல்லக்கூடிய நெடில் வந்து எங்களுக்கு 2 மாத்திரை. ஆக இங்க அரை மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடிய மெய்யெழுத்தும் 1 மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடிய உயிரெழுத்தும் சேர்ந்து எங்களுக்கு எத்தனை மாத்திரை ஒலிக்கணும்? 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கணும். ஆனாலும் கூட இங்கு 2ம் சேர்ந்து எங்களுக்கு க என்று சொல்லி 1 மாத்திரை அளவில் தான் ஒலிக்குது. இக்கென்ற அரை மாத்திரை அளவில் இருக்கக்கூடிய மெய்யும் ஆ என்று சொல்லக்கூடிய நெடிலும் சேர்ந்து எங்களுக்கு 2.5 மாத்திரை அளவில் ஒலிக்கணும். ஆனாலும் கூட கா என்று சொல்லக்கூடிய எழுத்து எங்களுக்கு 2 மாத்திரை அளவில் தான் ஒலிக்குது. ஆக எங்களுக்கு இது மாத்திரை அளவில் கூடி குறைந்தும் ஒலிக்கணும். அதே நேரம் பிற எழுத்துக்களை சார்ந்தும் பிறக்கக்கூடிய எழுத்துக்களை நாங்கள் உயிர்மை எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். ஆக மொத்தமாக உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை இருக்கு பிள்ளைகள்? தமிழ் மொழியில் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? யாராவது உயிர்மை எழுத்துக்கள்? 216 சார். வெரி குட். 216 உயிர்மை எழுத்துக்கள் இருக்கிறது. ஓகே, அப்ப இந்த 216 எழுத்துக்களை தான் நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா உயிர்மை எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். இதெல்லாம் எங்களுக்கு லேசா புரிஞ்சுக்கொள்ளலாம். எங்களுக்கு முக்கியமான விஷயம் குற்றியல் உகரம், அதை இன்னைக்கு நாங்கள் கூடுதலாக பார்ப்போம். அடுத்து 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் அமைந்த ஒரு புள்ளியை தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த ஆயுதம் என்று சொல்லுவோம். அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும் இவ்வாயுதம் தனி குற்றெழுத்துக்கும் வல்லின எழுத்துக்கும் இடையில் ஒலிக்கும். ஆக முதலாவது விடயம் நாங்கள் குற்றெழுத்துக்கள் அல்லது தனி குற்றெழுத்துக்கள் என்றால் என்னன்னு விளங்கணும். ஸோ தனி குற்றெழுத்துனா பிள்ளைகள் இங்கே பார்த்து கொள்ளுங்க. ஆங்கிறது குறிலா நெடிலா பிள்ளை? ஆங்கிறது குறிலா நெடிலா? யாராவது? அப்ப குறில். ஆ என்பது நெடில். ஏன்னா ஆங்கிறது குறில் என்றா ஆங்கிறது நெடில். ஆக இவ்வாறு எத்தனை குறில் எழுத்துக்கள் இருக்கு பிள்ளைகள்? எத்தனை குறில் எழுத்துக்கள் இருக்குது? உயிர் எழுத்துக்கள் எத்தனை குறில் எழுத்துக்கள் இருக்குது? மொத்த உயிர்மை வெரி குட். 5 குறில் எழுத்துக்கள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப ஆங்கிறது ஒரு குறில், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈங்கிறது ஒரு குறில், அதுக்கடுத்து ஊங்கிறது ஒரு குறில், அடுத்து ஏங்கிறது ஒரு குறில், இப்படி போகுது இல்லையா? இந்த அவுக்கு நேராக இருக்கக்கூடிய க ங ச ஞ இதெல்லாம் அப்படியே 18 குறில் எழுத்துக்களும் தனிக்குறில். இந்த தனிக்குறளை நிறைய ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னத்துக்கு என்று சொன்னா அடுத்து நாங்கள் குற்றியலுகரம் படிக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இ. அப்ப கி ஞி சி ஞி இதெல்லாம் என்ன பிள்ளைகள்? இதுவும் தனிக்குறள் எழுத்துக்கள். இதெல்லாம் தனிக்குறள் எழுத்துக்கள். அடுத்து கு ங்கு சு ஞு டு தே என்ன சே ஞே கே நே இதெல்லாம் தனிக்குறள் எழுத்துக்கள். அடுத்து என்ன கோ எல்லாமே கோங்கோ சோஞோ இதெல்லாம் தனிக்குறள் எழுத்துக்கள். இவ்வாறு மொத்தமாக 18 எழுத்துக்களை 5ஆல பெருக்கணும் என்று சொன்னா பிள்ளைகள் மொத்தம் 90 எழுத்துக்கள் தனி குறில் உயிர்மை எழுத்துக்கள். 90 தனி குறில் உயிர்மை எழுத்துக்கள் இருக்கும். அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா மேல இருக்க 5 எழுத்தை நாங்கள் பெருக்கணும். மொத்தம் 95 எழுத்துக்கள் எங்களுக்கு தனி குறில் எழுத்துக்கள் இருக்குது. ஆக இந்த தனி குறில் உயிர்மை குறில் எழுத்துக்கள் 90, குறில் எழுத்துக்கள் 5 சேர்க்க 95 குறில் எழுத்துக்கள் தனி குறில் எழுத்துக்கள் எங்கட மொழியில இருக்குது. ஆக இந்த தனி குறில் எழுத்துக்கும் ஒரு வல்லின எழுத்து. வல்லின எழுத்து எதுன்னு தெரியுமா பிள்ளைகள்? யாராவது வல்லின எழுத்து எதுன்னு தெரியுமா? அப்ப கசட தபர என்று சொல்லக்கூடிய இந்த வல்லின எழுத்துக்கும் இடையில மட்டும்தான் இந்த ஆயுத எழுத்து என்ன செஞ்சிருக்கு என்று சொன்னா பிறக்கும் என்று சொல்றாங்க. ஆக இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் தனி குறில் எழுத்து எது, அடுத்து வல்லின எழுத்து எது, அந்த வல்லின எழுத்துக்கும் தனி குறிலத்துக்கும் இடையில தான் எங்களுக்கு ஹக் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுதம் பிறந்திருக்குது. ஹக்து இக்து கக்ஸு என்று சொல்லக்கூடிய சொற்களும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலாக இதுக்கிடையில தான் பிறந்திருக்கு. ஆகவே இதை தான் நாங்க ஆயுதம் என்று சொல்றோம். கிளியரா பிள்ளைகள்? இது கிளியரா? அது ஓகே.
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது சொல்ல மாட்டேன். ஆகவே இந்த ஆயுத எழுத்து எங்களுக்கு ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஏன்னா ஆயுத குறுக்கம் தான் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் என்று சொன்னா அரை மாத்திரை அளவில் ஒலிக்க போகுது. நாங்க பார்க்கலாம் அங்க எப்படி எங்களுக்கு ஒலிக்க போகுது என்று சொல்லி. ஓகே, அடுத்து பார்ப்போம். உயிரிழப்படை கேள்விப்பட்டிருக்கலாம் பிள்ளைகள், உயிரிழப்படை என்று சொல்லி. யாராவது ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம். இந்த உயிரிழப்படையை வாசிங்க பார்ப்போம். ஒரு ஆள் மற்றவங்க கட்டாகிறாங்க பார்ப்போம். ஒரு ஆள் வாசிக்கலுமா? ஓகே, நான் வாசிக்கிறேன் பார்ப்போம். கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள், வாசிக்கிறதுக்கு அதுக்கு பாருங்க. செய்யுள்களில் ஓசை குறையும் போது, செய்யுள்களிலே ஓசை குறையும் போது நெடிலெழுத்துக்கள் 7 தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து நீண்டொலிப்பதை நாங்க உயிரிழப்படைகள் என்று சொல்லுவோம். உயிரெழுத்துக்கள்ல இந்த நெடிலெழுத்துக்கள் என்று சொல்லுவோம். ஆ, இ, ஏ, ஐ, இந்த எழுத்துக்கள் ஓ, ஔ ஆகிய 7 எழுத்துக்களும் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிப்பதற்காக அதனுடைய இணை எழுத்தான குறிலெழுத்துக்களை தன்னுடைய பக்கத்துல சேர்த்து கொண்டு வர்றதுதான் நாங்க உயிரிழப்படை என்று சொல்லுவோம். இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆரம்ப காலங்களில் செய்யுள்கள் படைக்கப்படுது. அவ்வாறு படைக்கப்பட்ட செய்யுள்கள் ஓசை ஏதோ ஒரு இடத்துல குறைகின்ற பொழுது அந்த செய்யுள்களை கொஞ்சம் நாங்கள் இப்போ இன்னைக்கு இளையராஜாட பாடல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, தற்கால பாடல்கள் இல்லை, இளையராஜாட பாடல்கள் ஆரம்ப கால பாடல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஓசையை கொஞ்சம் உயர்த்தி பாடணும், ஏன்னா கொஞ்சம் இழுத்து பாடணும் என்று சொல்லி ராகம் எழுப்பாங்கல்ல. இப்போ அப்படி பாடுகின்ற பொழுது நாங்கள் எப்பொழுது நிறுத்த குறிகள் வைப்போம். ஸோ இப்படியான 3 புள்ளிகள் வச்சா தொடர்ச்சி குறிகளை வைக்கிறப்போ ஓகே இது கொஞ்சம் இழுத்து பாடணும் என்று சொல்லி தெரியும். ஆனால் ஆரம்ப காலங்களில் இவ்வாறான நிறுத்த குறிகள் இல்லை. ஆக இந்த இடத்துல கொஞ்சம் நாங்கள் கூடுதலாக வாசிக்கணும் என்பதற்காக எங்களுக்கு இப்படியாக இந்த அளபடைகள் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அளபடைகள் இல்லை, உயிரிழப்படைகளோ ஒற்றளப்படை எதுவுமே இல்லை. ஆக இவ்வாறான அளப்படைகள் எந்த இடத்துல வருதுன்னா, இங்க பாருங்க, சொல் முதலிலும் வருமா, சொல் இடையிலும் வருமா, அதே மாதிரி சொல் இறுதியிலும் வருமா. ஆக சொல் முதல் வரக்கூடிய பார்த்துருக்கீங்கன்னு சொன்னா, ஓதல் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்றாங்க. ஓதல் என்று சொல்றப்ப எங்களுக்கு ஓ என்று சொல்லக்கூடிய நெட்டெழுத்து அதுக்கு பக்கத்துல ஒரு குற்றெழுத்தை சேர்த்து கொண்டு வருது. ஆகவே 2 1 3 மாத்திரை அளவுக்கு மேல என்ன செய்யணும் சொன்னா வரும். ஆகவே இது ஓதல் என்று வாசிக்காம ஓதல் என்று சொல்லி நாங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஆகவே செய்யுள்களில ஓசை சத்தம் என சந்தம் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த ஓசை குறைகின்ற பொழுது அது மாத்திரை லெவலில் நீண்டு ஒலிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த உயிரிழப்படையும் மற்றும் ஒற்றளப்படையும். ஆக உயிரெழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து நீண்டொழிச்சால் அதை உயிரிழப்படை என்று சொல்றோம். மெய்யெழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்தொழிச்சா அதை கூடியொழித்தா அதை ஒற்றளப்படை என்று சொல்றோம். ஓகே, அப்போ உயிரிழப்படையில் இங்கே ஒரு பாடலும் கொடுக்கப்பட்டிருக்கு. கலாக்கால் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி வாசிப்போம்னா கலாக்கால் என்று சொல்லி வாசிப்போம். ஆக இதனுடைய மாத்திரை அளவு எங்களுக்கு 2, அதோட சேர்த்து உயிரெழுத்தோட மாத்திரை அளவு ஒன்றாக சேர்ந்து 3 மாத்திரை அளவில் நாங்கள் ஒழிப்போம். ஆக மாத்திரை என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஒரு எழுத்தை உச்சரிக்க எடுக்கின்ற கால அளவை நாங்கள் மாத்திரை என்று சொல்லுவோம். அது ஒரு கை நொடி பொழுதாகவோ அல்லது ஒரு கண் இமை பொழுதாகவோ இருக்கலாம். ஆக மறுக்க நாங்கள் உயிரிழப்படையை பார்த்துக்கொள்வோம். ஏன்னா உயிரிழப்படைகள் கொஞ்சம் கூடுதலாக வினாக்கள்ல கேட்கப்படலாம். உயிரிழப்படை ஒற்றளப்படை செய்யுள்கள் எல்லாம் ஓசை குறைகின்ற பொழுது நெட்டெழுத்துக்களான 7 தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து நீண்டொழிக்கிறத நாங்கள் அளப்படைகள் உயிரிழப்படைகள் என்று சொல்றோம். அதற்கு அடையாளமாக அந்த நெடிலெழுத்துக்களுடைய இணை எழுத்தான குறிலெழுத்துக்கள் அதை தொடர்ந்து வரும். இப்படிப்பட்ட இந்த அளப்படை எழுத்துக்கள் உயிரிழப்படைகள் சொல் முதல், சொல் இடை, சொல் இறுதி ஆகிய 3 நிலைகளையும் வரும் என்று சொல்லி சொல்றாங்க. ஓகே, இது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியரா பிள்ளைகள்? இது கிளியரா? இதை 3ஆவது நாங்கள் வகைப்படுத்தலாம். சொல்லிசை அளப்படை, செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை என்று சொல்லி நாங்கள் 3ஆக வகைப்படுத்தலாம். அடுத்து சொற்களிலே ஓசை குறைகின்ற பொழுதோ,
செய்யுள்களில் ஓசை குறைகின்ற பொழுதோ அல்லது ஒரு சந்தத்துக்காகவோ இன்னிசை என்று சொல்ல ஒரு சந்தத்துக்காக ஒரு இசை நயத்துக்காகவோ நாங்கள் கூடுதலாக இந்த அளப்படைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சொற்களுக்கோ சொல்லிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, செய்யுளிசை அளப்படை என்று சொல்லி இதை 3ஆகவும் வகைப்படுத்துகிறாங்க. ஓகே, இது கிளியரா பிள்ளைகள்? அளப்படை கிளியரா? ஆன்சர் பண்ண கொஞ்சம் கிளியராண்டா நாங்கள் அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே ஓகே, மற்றவங்களும் கொஞ்சம் பேச ட்ரை பண்ணுங்கம்மா. கொஞ்சம் அடுத்த பகுதி எல்லாம் ஓகே. எங்களுக்கு குற்றியலுகரம் படிக்கிறப்ப தான் கொஞ்சம் கூடுதலான டைம் எடுத்து படிப்போம் இன்றைக்கு. ஓகே, ஒற்று என்றால் மெய்யெழுத்துக்கள் என்று ஆகும். இம்மெய்யெழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் 6, கஞ்சன நமன. இடையின எழுத்துக்கள் 4, யரல யல வலன்னு சொல்லும். எற இல்லை. ஆயுதமும் தனக்கான அரை மாத்திர அளவிலிருந்து நீண்டொழிப்படை ஒற்றளப்படை எனலாம். ஆக ஒற்றளப்படை என்று சொல்றப்ப எல்லா மெய்யெழுத்துக்களும் என்ன செய்யாதுன்னு சொன்னா இப்படி அளபடையாக ஒலிக்காது. அதில் மெல்லின எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் அந்த ய ல வ ல ஆகிய 4ம் அடுத்த ஆயுதமுமாக எங்களுக்கு ஒலிக்கக்கூடியதை தான் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா இங்கே ஒற்றளப்படை என்று சொல்றோம். ஆக இந்த ஒற்றளப்படை ஒலிக்கின்ற சந்தர்ப்பம் எவ்வாறு இருக்குன்னு சொன்னா ஒரு ஒற்றெழுத்து 2 முறை எழுதப்பட்டிருக்கும். ஆக இலங்கு நூலார் வெண்புடை அப்படிங்கிற ஒரு பாட்டு, இலங்கு வெண்புரை அப்படிங்கிற ஒரு பாட்டில் எங்களுக்கு இந்த இலங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு அடி எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. கூடுதலாக இந்த அடி எடுத்து காட்டப்படும். நிறைய பாடல்கள் இருக்காது. ஒரு சில பாடல்களில் அந்த செய்யுள்களில் ஓசை குறைகின்ற பொழுது இந்த மெய்யெழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரளவு நீண்டொலிக்கும். மெய்யெழுத்துக்களுடைய மாத்திரளவு பார்த்தீங்கன்னா அரை. ஆக 2 முறை வருகின்றப்போ எங்களுக்கு இலங்கு என்று சொல்லி இலங்கு என்று வாசிக்காமல் இலங்கு என்று சொல்லி நாங்கள் வாசிப்போம். ஆகவே இதை தான் நாங்கள் ஒற்று அளபடை என்று சொல்வோம். ஒற்றுக்கள் அளவு எடுத்தல் என நீண்டொழித்தல். அளவு என்றால் நீண்டொழித்தல் என்று அளபெடுக்கிறது என. ஆக உயிரெழுத்துக்கள் அளவு எடுத்தால் உயிரளபடை என்றும், மெய்யெழுத்துக்களான ஒற்றுக்கள் அளபெடுத்தால் அதை ஒற்று அளபடை என்றும் சொல்லி அழைக்கப்படும். ஆக நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம். உயிர்மை பார்த்துருக்கிறோம், ஆயுதம் பார்த்துருக்கிறோம், உயிரளபடை பார்த்துருக்கிறோம், அடுத்து ஒற்றளபடை பார்த்துருக்கிறோம். ஓகே, அடுத்து நாங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குற்றியல் உகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆக இந்த குற்றியல் உகரம் தான் பிள்ளைகள் நாங்கள் கூடுதலாக இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம். இதுதான் கொஞ்சம் விளங்காமல் இருக்கும். ஸோ இதுவரைக்கும் குற்றியல் உகரம்ங்கிறது விளங்குனவங்க பிரச்சனை இல்லை. பட் விளங்கலை அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலுங்க என்னென்ன விடயங்கள் எவ்வாறு வரப்போகுது. முதலாவது நான் டெஃபினிஷனை சொல்கிறேன் பாருங்க, இதை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. தனி குற்றெழுத்து அல்லாத பிற எழுத்துக்களின் பின் வள்ளினமையின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியல் உகரம் என்று சொல்றாங்க. அப்படி இல்லாத எல்லாமே முற்றியல் உகரம் என்று சொல்றாங்க. முழுமையாக ஒலிக்கும். குற்றியல் உகரம் என்று சொன்னா உகரம் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறத நாங்க குற்றியல் உகரம் என்று சொல்லுவோம். முற்றியல் உகரம் என்று சொன்னா அது முழுமையாக ஒலிக்கப்படுவத முற்றியல் உகரம் உ என்று சொல்லி ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்கும். அப்படி ஒலிச்சா அது முற்றியல் உகரம் என்றும், அவ்வாறு இல்லாம தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலித்தா அதை குற்றியல் உகரம் என்றும் சொல்லுவோம். இந்த குற்றியல் உகரம் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது, அது இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனாலும் என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னா தற்காலத்துல குற்றியலுகரத்தினுடைய பயன்பாடுகள் கொஞ்சம் மருவி கொண்டே வருகிறது. அது முற்றியலுகரமா உச்சரிக்கணுமா குற்றியலுகரமா உச்சரிக்கணுமாங்கிற அடிப்படை அந்த இலக்கண அறிவு எல்லாத்துக்குமே குறைஞ்சிருச்சு. ஏன்னா முதலே சொல்லிட்டேன், ஒளி வேறுபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, ஒளி மாறுபாடுகளாக மாறிடுச்சு. ஏன்னா அப்ப நாங்க இந்த ஒரு சொல் ஒன்று எழுதுறேன். இப்ப இது யாராவது எனக்கு கொஞ்சம் வாட்சி காட்டையிலுமா? இது யாராவது வாட்சி காட்டையிலுமா? ஒரு ஆள் நோமலா ஒரு சொல்தான். இது யாராவது வாட்சி சொல்ல இயலுமா? அதை ஹம்ரா இதை கொஞ்சம் வாசிங்க பாப்பா. ஹம்ரா நீங்க எழுதியிருக்கேன்னு ஒரு சொல்ல எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த சொல்ல வாட்சி காட்டுங்க. பாக்கு. ஓகே, வெரி குட். அவ்வளவுதான், பாக்கு. மற்றவங்களும் இந்த சொல்ல உச்சரிச்சு பாருங்க, பாக்கு. ஆக இதுல ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் உணர்றீங்களா? உங்களுக்கு இந்த பாக்கு என்று சொல்லக்கூடிய எழுத்துல
ஏதாவது வித்தியாசம் உணர்றீங்களா? இன்னொன்று எழுதுறேன். இதை யாராவது உச்சரிங்க பாப்போம். லுகீசிகா தடு. ஓகே, தடு. அப்ப பாக்கு தடு அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன விஷயம் இதுல இருக்குது என்று சொன்னா பிள்ளைகள், இந்த பாக்கு என்று சொல்றப்ப நீ அதை உச்சரிக்கும் முன்னாடி உகரம் உச்சரிச்சு பாருங்க. என்று உச்சரிச்சு பாருங்க. என்று உச்சரிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும். இதை சரியா விளங்கப்படுத்துறா கொஞ்சம் பிடிச்சிக்கல அது பிள்ளைகள் சரியா பாருங்க. என்று சொல்லி உச்சரிக்கிறப்ப எங்களுடைய உதடுகள் நன்றாக குவிந்து உச்சரிக்கும். உச்சரிக்குதான் பாருங்க, உச்சரிக்கும். ஆனா பாக்கு என்று சொல்றப்ப எங்களுடைய அந்த கடைசி உகரம் உச்சரிக்கிறப்ப இதழ் குவியாம இதழ் விரிந்து உச்சரிக்கப்படுது. அதை தான் நாங்க குற்றியல் உகரம் என்று சொல்லுவோம். முற்றியல் உகரம், இந்த உகரம் உச்சரிக்கிறப்ப எங்களுக்கு வாய் சுருங்கணும். அதுதான் குற்றியல் உகரம், இந்த முற்றியல் உகரம். அப்படி வாய் சுருங்காம எங்களுக்கு விரிவடைது என்று சொன்னா அது குற்றியல் உகரம். இது தடு என்று சொல்லப்படுகிறது பிள்ளைகள், குற்றியல் உகரம் அல்ல. இதை கொஞ்சம் உச்சரிச்சு பாருங்க. தடு என்று நாங்க உச்சரிக்கிறோமா, தடு என்று உச்சரிக்கிறோமாண்டா இன்னைக்கு நாங்க தடு என்று தான் உச்சரிக்கிறோம். ஆனா சரியான உச்சரிப்பு முறை தடு என்றுதான் உச்சரிக்கணும். காரணம் தனி குற்றெழுத்துக்கு அடுத்து வருகிறது. அதனால் இதை முற்றியலுகரமாக தான் உச்சரிக்கணும். தற்காலத்தில் இதுவும் எங்களுக்கு குற்றியலுகர மாதிரி தான் உச்சரிக்கிறோம். ஏன்னா தடு என்று சொல்லி இதழ் குவியாம உச்சரிக்கிறோம். ஸோ இது ரெண்டுக்குமான வேறுபாடுகளை நாங்கள் பிரிச்சறிகிறது தான் இன்றைக்கான குற்றியலுகரம் என்று சொல்லக்கூடிய இந்த பாடப்பகுதி. இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே இதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா ஏனைய வந்து உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. ஆனால் குற்றியலுகரம் எந்த அளவுக்கு விளங்குனுச்சு என்று எனக்கு தெரியாது. இதில் யாராவது ஒரு ஆள் குற்றியலுகரத்தில் கிளியராக இருக்கீங்களா? இதில் யாராவது ஒரு ஆள் சரி குற்றியலுகரத்தில் கிளியராக இருக்கீங்களா பிள்ளை? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. ஹம்ரா கொஞ்சம் ரெக்கார்டிங் மறுவ பார்க்கணும் சார். இல்லை இன்னும் படிப்பிக்கல, நான் படிப்பிக்க ஆரம்பிக்கல. இதுக்கு முன்னுக்கு நீங்கள் படித்ததில்லை. குற்றியலுகரம் உங்களுக்கு கிளியராக இருக்கா யாருக்காவது? அதான் கேட்குறேன். இல்ல சார். ஓகே இல்ல தன்னா. ஓகே செல்வி, உங்களுக்கு கிளியரா இருக்குதா? என்ன கேட்டுக்கணும். இந்த பகுதி மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாய் தான். கொஞ்சம் டவுட். லொகீசிகா ஓகே ஓகே மெசேஜ் ஒன்று சரி போடுங்க. எங்களுக்கு இன்னொருத்தவங்க இருக்காங்க போல. வேற யாரு? லொகீசிகா. அடுத்து விதுர்சிகா. விதுர்சிகா இருக்கீங்களா? ஓகே ஓகே. அப்ப உங்களுக்கு இந்த குற்றியலுகரம் சம்பந்தமான விடயம் ஏதாவது தெரியுமா? ஓகே, ஓரளவுக்கு ஓகே. அப்ப இப்போ நாங்க தெளிவா சொல்லுங்கம்மா. ஓகே, அப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போறது இந்த குற்றியலுகரம் தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் பார்க்க போறோம். அப்ப நான் முதலாவது உங்களுக்கு சொன்ன விடயம் தனி குற்றெழுத்து என்று சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? தனி குற்றெழுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொன்னேன். தனி குற்றெழுத்து என்று சொன்ன பிள்ளைகள் இந்த அகர இகர உகர எகர உகரங்களை நாங்கள் 5 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். ஆக இந்த 5 எழுத்துக்களோட சேர்ந்து பிறக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் 90 எழுத்துக்கள் எங்களுக்கு தனி குறில் உயிர்மை எழுத்துக்களா இருக்கும். இது மேல இருக்கக்கூடிய 12 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். அது இல்லாம இங்க பிறக்கக்கூடிய அந்த குறிலுக்கு அவுக்கு நேரா பிறக்கக்கூடியது இ உ ஏ ஓ ஆகிய 5 எழுத்துக்களுக்கு நேரா பிறக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 90 எழுத்துக்கள் எங்களுக்கு பிறக்கும். 5 தர 18 90 எழுத்துக்கள். அதோட சேர்த்து மேல இருக்கக்கூடிய அந்த 5 எழுத்துக்களும் சேர்த்தா எங்களுக்கு 95 எழுத்துக்கள் தனி குறில் எழுத்துக்கள். இப்ப மறுக நான் சொல்றேன் பாருங்க. ஆங்கிறது தனி குறில் எழுத்து, தேங்கிறது தனி குறில் எழுத்து, கேங்கிறது தனி குறில் எழுத்து, வேங்கிறது தனி குறில் எழுத்து, ஏன்னா ஈங்கிறது கீங்கிறது இப்படியாக மொத்தம் 95 எழுத்துக்கள் தனி குறில் எழுத்துக்கள் இருக்குது. இந்த விஷயம் விளங்கி இருக்கும். 2வது விஷயம் உங்களுக்கு வல்லின எழுத்துக்கள் தெரியும். ஏன்னா வல்லின எழுத்துக்கள்
கசட தப்பறங்கிற வள்ளின எழுத்துக்கள் தெரியும். இக்கு இச்சிண்டெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்படி வரக்கூடிய இந்த 6 எழுத்துக்களும் இந்த தனி குறிலெழுத்து இல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின்னாடி வள்ளின எழுத்துக்களோட உகரம் சேர்ந்து வந்துச்சு என்று சொன்னா அந்த உகரம் தன்னுடைய மாத்திரையில குறைந்தொலிக்கும் அப்படிங்கிறாங்க. ஆக நான் இங்க உங்களுக்கு சொல்லிடுறேன், உகரம் சேர்ந்து ஒலித்தல் என்று சொன்னா இந்த இக்கோட ஊ சேர்ந்தா கு, சு, டு, து, பு, ரு, குசுடு துப்புரு என்று சொல்லக்கூடியதா வரணும். அதாவது இங்க பாருங்க, இப்ப நான் நாடு என்று சொல்லி ஒரு எழுதுறேன். நடு, பாட்டு, சங்கு, எடு, எடு, எது. ஓகே, இது போதும். இந்த உதாரணங்கள் போதும். இப்போ ஒவ்வொரு உதாரணங்களையும் நாங்கள் விரிவாக ஆராய போகிறோம். முதலாவது நாங்கள் பார்த்த விஷயம் தனி குற்றெழுத்து அல்லாத ஒரு எழுத்து. ஆக தனி குற்றெழுத்து நாங்கள் பார்த்துட்டா மொத்தம் 95 எழுத்துக்கள் எங்களுக்கு தெரியும். இந்த தனி குற்றெழுத்து அல்லாத பிற எழுத்துக்களின் பின்பு ஆக நாங்கள் முதலாவது பார்க்குறோம் இந்த நாடு என்ற உதாரணத்தை பார்க்குறோம். நாடு என்ற உதாரணத்தை நான் இன்சக, ஆசக, இட்சக, உ என்று எழுதுறேன். இட்டு உப்பு இல்லை. அப்போ அங்க சொன்ன டெஃபினிஷன் என்னன்னா தனி குற்றெழுத்தா இருக்கக்கூடாது. ஆகவே இன்சக ஆ பார்த்தீங்கன்னா இது நெடில் எழுத்து. ஆக தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எந்த எழுத்தா வேணாலும் இருக்கலாம். தனி குற்றெழுத்து மறுக மறுக சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தனி குற்றெழுத்து அல்லாத பிற எழுத்துக்களின் பின்பு வரக்கூடிய, பிற எழுத்துக்களின் பின்பு வந்திருக்கு என்ன எழுத்துனா இட்டு என்று சொல்லக்கூடிய வள்ளினம் வந்திருக்குது. ஆக இங்க வள்ளென்று போடுறேன். தனி குற்றெழுத்து அல்லாத ஒரு எழுத்து, இது நெடில் எழுத்து வந்திருக்குது. ஆகவே நான் தனி குற்று அல்லாதன்னு போடுறேன். ஆகவே தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எந்த எழுத்தா வேணாலும் இருக்கலாம். அந்த எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடிய வள்ளின மெய்யின் மேல் ஏறி, அந்த மேல் ஏறி வருங்கிறத அதுக்கு அடுத்து வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த உகரம், இந்த மேல் ஏறுதல்னா சேர்ந்து வருதல், ஏன்னா அப்ப 2வா வரும். வரக்கூடிய இந்த உகரம் குற்றியல் உகரம் என்று சொல்லுவோம். அப்படி ஒலிக்கக்கூடிய இந்த உகரம் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சி அரை மாத்திரையில ஒலிக்கும். தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எந்த எழுத்தா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடிய வள்ளின மெய்க்கு அடுத்து உகரம் வரணும், அல்லது வள்ளின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம். இந்த உகரம் தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து என்ன செஞ்சிருக்கும், ஒரு மாத்திரையிலிருந்து குறைஞ்சொலிக்கும். அதை குற்றியல் உகரம் என்று சொல்றோம். ஆக நாடு என்பது ஒரு குற்றியல் உகரம். வகைப்பாடெல்லாம் நாங்கள் பிறகு பார்க்கலாம். இப்போ முதலாவது உதாரணம் பார்த்துட்டோம். ரெண்டாவது நான் சொல்ல போற உதாரணம் நடு என்று சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை எழுதியிருக்கிறேன். நடு என்று சொல்லக்கூடிய உதாரணம். நடு என்று சொல்ல நாங்க பிரிச்சு எழுதுனா இந்து சக சக இட் சக உ எழுதியாச்சு. அங்க சொன்ன டெஃபினிஷன் என்னன்னா தனி குற்றெழுத்து அல்லாத எழுத்தான் இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்து சக நங்கிறது ஒரு தனி குறில் எழுத்து. இது ஒரு தனி குறில் அப்படின்னு போடுறோம். அல்லன்னு போட இல்லாது, ஏன்னா இது தனி குறில் எழுத்தானே. அல்லன்னு தனி குறில் எழுத்து அடுத்து வரக்கூடிய வள்ளினமையின் மேல் ஏறி வரும் உகரம் எங்களுக்கு இந்த உகரம் அரை மாத்திரையில குறைந்து ஒலிக்காம ஒரு மாத்திரையில தான் வரும். ஆகவே நடு என்பது குற்றியல் உகரம் அல்ல. நடு என்று இல்லாம நடு என்றுதான் வாசிச்சிருக்கணும். ஆனா தற்காலத்துல மொழி மாற்றம் அடைஞ்சிருக்கனாலதான் நமக்கு பிரச்சனை. ஆக நேங்கிறது ஒரு தனி குற்றெழுத்து. தனி குற்றெழுத்து அடுத்து வரக்கூடிய வள்ளினமையின் மேல் இந்த உகரம் ஏறி வந்திருக்குன்னு சொன்னால் இது குற்றியல் உகரம் அல்ல. இரண்டாவது விஷயம் பார்த்துட்டோம். மூன்றாவது
இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். பாட்டு என்று சொல்லக்கூடிய உதாரணம். ஆக நாங்க பாட்டுங்கிற உதாரணத்தை எழுதுறோம். ஓகே, பாட்டு. ஆகவே பாங்குற எழுத்து எங்களுக்கு நெடில் எழுத்து. இனி நான் பிரிக்க தேவையில்லை, நெடில் எழுத்தா போடுறேன். ஆகவே பாங்குறது தனி குற்று அல்ல. ஏன்னா இது நெடில் எழுத்தானே, தனி குற்று இல்லை. அடுத்து தனி குற்றெழுத்து அல்லாத எழுத்து என்னது? ஏதோ ஒரு எழுத்தோ இருக்கு. இந்த 2 எழுத்துக்கள் இருக்கு. எத்தனை எழுத்து வேணாலும் இருக்கலாம். இது 2 எழுத்துக்கள் இருக்கு. ரெண்டுமே தனி குற்றெழுத்து அல்ல, மெய் எழுத்து வேற. தனி குற்றெழுத்து அல்லாத ஏனை எழுத்தின் மேல் வரக்கூடிய வல்லினமை, இந்த டூங்கிற எழுத்து எப்படி இருக்குது? வல்லினமையோட சேர்ந்து இந்த உகரம் வந்து இருக்குது. ஆக வல்லினமையின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியல் உகரம். இந்த உகரம் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையில் ஒழிச்சிச்சுன்னு சொன்னா இத குற்றியல் உகரம் என்று சொல்லுவோம். ஆக நான் இன்னொரு உதாரணம் எழுதுறேன். சங்கு. அதுக்கு முன்னாடி நாம பாட்டு தானே எழுதினோம். பட்டு என்பது குற்றியல் உகரமா இல்லையா பிள்ளை? யாராவது ஒரு ஆள் பட்டு என்பது குற்றியல் உகரமா இல்லையா? குற்றியல் உகரம். ஓகே, குட், சரியான பாப்போம். வேற யாராவது இது குற்றியல் உகரமா பிள்ளை? பட்டு என்பது குற்றியல் உகரமா? ஹம்ரா, யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க சார். இது குற்றியல் உகரமா இல்லையான்னு சந்தேகம் இருக்கவங்க ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க பாப்போம். கண்டுபிடிக்க முடியல சார். இது பாட்டுங்கிறது குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் தான். ஓகே, குட். அது என்ன காரணம்னு யாராவது சொல்ல முடியுமா? இது சரி, இது குற்றியல் உகரம் தான். இது காரணம் யாராவது ஒரு வெரி குட், வெரி குட். என்ன பாத்தீங்கன்னா தனி குற்றெழுத்து இருக்குதான், ஆனால் தனி குற்றெழுத்துக்கு அடுத்து இன்னொரு எழுத்து வந்திருக்குது. அவ சொன்ன விஷயம் படு என்று சொல்லி வந்திருந்தால் இது குற்றியல் உகரம் அல்ல. ஏன்னா ஆக இங்க வந்திருக்கிறது பட்டு என்று சொல்லி வந்திருக்குது. தனி குற்றெழுத்து அல்லாத ஒரு பிற எழுத்தும் இங்க வந்திருக்குது. அதன் காரணமாக இது குற்றியல் உகரம் தான். தனி குற்றெழுத்து அல்லாத வல்லினமையை அடுத்து வல்லினமையின் மேல் ஏறி வரும் உகரம் நாங்க பாப்போம். வன் தொடர் குற்றியல் உகரம்னு பார்ப்போம். ஆக இட்டுக்கு அடுத்து இன்னொரு இட்டு வந்திருக்கு பிள்ளைகள். அந்த இட்டுக்கு மேல் ஏறி வரும் உகரம் குற்றியல் உகரம். ஆகவே இது குற்றியல் உகரம் தான். கிளியர் இல்லாதவங்க சொல்லலாம், நம்ம சொல்லி தருவேன். ஒவ்வொரு உதாரணத்தை பார்ப்போம். அடுத்து பார்க்குற சங்கு என்று சொல்லக்கூடியது எங்களுக்கு குற்றியல் உகரமாண்டா? குற்றியல் உகரம் தான். காரணம் என்னண்டா, ச என்று சொல்லக்கூடிய தனி குறிலை அடுத்து ஒரு இங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்து வந்திருக்கு. ஏன்னா மெல்லின எழுத்து வந்திருக்குது. ஆகவே மெல்லின எழுத்தை அடுத்து வந்திருக்கு என்னன்னு, தனி குற்றெழுத்து அல்லாத ஒரு பிற எழுத்தை அடுத்து. அந்த மெல்லினெல்லாம் பிறகு யோசிக்கலாம். தனி குற்றெழுத்து அல்லாத ஒரு பிற எழுத்தை அடுத்து வரக்கூடிய இக்கு என்று சொல்லக்கூடிய வல்லினமையை அடுத்து உகரம் வந்திருக்குது. இந்த உகரம் ஒரு மாத்திரையில் ஒலிக்கணும். ஆனால் இந்த இடத்துல தனி குற்றெழுத்து அல்லாத பிற எழுத்துக்களின் பின் வரக்கூடிய வல்லினமையின் மேல வரக்கூடிய இந்த உகரம் எப்பவுமே அரை மாத்திரையில தான் ஒலிக்கும், ஒரு மாத்திரை ஒலிக்க கூடாது என்று சொல்றாங்க. ஆகவே இது குற்றியல் உகரம். அடுத்து சொல்லப்படுகின்ற உதாரணம் எடு என்று சொல்லக்கூடிய உதாரணம். எடு என்பது குற்றியல் உகரமா இல்லையா பிள்ளைகள்? எடுங்கிறது குற்றியல் உகரமா இல்லையா? குற்றியல் உகரம். ஓகே, வேற யாராவது குற்றியல் உகரமா இல்லையா? லுகீசிகா, செல்வி, ஒருத்தவங்க கட் ஆயிட்டாங்க போல. ஓகே, இங்க பாருங்க, எடு என்பது குற்றியலுகரம் அல்ல. ஏன்னா நான் சொன்னேன் தனி குற்றெழுத்து அல்லாத பிற எழுத்துக்களின் பின்பு இது தனி குற்றெழுத்தா இல்லையா? ஏடு என்பது குற்றியலுகரம். காரணம் இது ஒரு குறில் எழுத்து அல்ல, இது ஒரு நெட்டெழுத்து. குறிலெழுத்தை அடுத்து வருகின்ற வல்லினமையின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியலுகரம் அல்ல, அது முற்றியலுகரம். உதாரணத்துக்கு கடு, எடு, படு, தடு, கபு, தபு, அப்பு
ஏன்னா இது எல்லாம் ஒரு தனி குறிலுக்கு பக்கத்துல இந்த குசுடு துபுர் வந்தால் அது குற்றியலுகரமே அல்ல. எது என்பது குற்றியலுகரம் அல்ல. ஏன்னா கது இல்ல, படு குற்றியலுகரம் இல்லை. ஏன்னா தனி குற்றெழுத்துக்கு அடுத்து வந்திருக்குது. அப்படி வரவே கூடாது. பாடுன்னு வந்திருக்கலாம். பாடுன்னு வந்தா ஓகே, இது என்ன நெடில் எழுத்து கிளு. ஏன்னா அப்ப உதாரணத்துக்கு அப்போ தனி குற்றெழுத்து 95க்கு பிறகு ஒரு வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு மேல உகரம் வந்திருந்தா அதெல்லாம் குற்றியலுகரமே இல்லை. இது விளங்குனிச்சாப்பிள்ள இப்ப ஓரளவுக்கு விளங்குனிச்சாப்ப இந்த விஷயம் அம்ரா? ஓகே கொஞ்சம் கிளியர் ஆகி சார். ஓரளவுக்கு. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமானதுதான், அதை சரியா விளங்கினாது. தனி குற்றெழுத்து அல்லாது எதுன்னு சொன்னா இந்த தனி குற்றுக்கு பிறகு இந்த குசுறு துபுறு வரக்கூடாது. கடு படு தடு நடு படு எது என்ன அது இதெல்லாம் வரக்கூடாது. ஆடு வரலாமா இல்லையா? ஆடு வரலாமா இல்லையா? குற்றியலுகரமா இல்லையா? வரலாம். ஏன்னா இது ஒரு நெடில் எழுத்து. ஏன்னா அடுத்து எஃகு வருமா இல்லையா? எஃகு எஃகு வருமா? எஃகு குற்றியலுகரமா? வராது. ஏன்னா இது எகுங்கிறது தனி குற்றெழுத்துக்கு அடுத்து வந்திருக்குது. ஏடு ஏது வருமானு பாருங்க. ஏது குற்றியலுகரமா இல்லையா? ஏன்னா இது நெடில் எழுத்து. வெரி குட். ஏது குற்றியலுகரம். அடுத்து பாருங்க தபு குற்றியலுகரமா இல்லையா? தபு குற்றியலுகரமா இல்லையா? இது குற்றியலுகரமா வர முடியாது. காரணம் தேங்கிறது ஒரு குறில் எழுத்து. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் சொன்ன விஷயங்கள் அதை கொஞ்சம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பாருங்க, இந்த ஆனாவுக்கு நேர வரக்கூடிய எழுத்து எல்லாமே தனி குற்றியலுகரம் தான். ஆனா இந்த கானா ஞானா சானா ஞானா டானா தானா நானா பானா இதெல்லாம் இந்த வரி இருக்கு இல்லையா? இந்த வரி ஃபுல்லா வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும். உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன். நான் பார்க்கலாம். அப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா எது தனி குற்றெழுத்துக்கள் என்று சொன்னாப்புல இங்க காட்டப்பட்டிருக்கு. இந்த வரிசையில வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் இந்த எல்லா எழுத்துக்களும் தனி குற்றெழுத்து. ஆக நான் உங்களுக்கு போடுவோம். இப்ப இந்த வரிசையில வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் இதெல்லாம் தனி குற்றெழுத்துக்கள். அடுத்து இந்த வரிசையில வரக்கூடிய எல்லாம் தனி குற்றெழுத்துக்கள் தான். ஏன்னா வரிசையில வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் இது எல்லாம் தனி குற்றெழுத்துக்கள். எப்படி? அடுத்து இந்த வரிசையில ஏ வரிசையில ஓ வரிசையில வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் ஏன்னா இது அடுத்து ஏன்னா இப்படி வரக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் நாங்க தனி குற்றெழுத்துக்கள் என்று சொல்லுவோம். இந்த தனி குற்றெழுத்துக்களுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் இப்ப எழுதுறேன் பாருங்க. கடு வராது. ஞாபல வராது தானே? சடு வராது. ஏன்னா தனி குற்றெழுத்துக்கு அடுத்து வந்திருக்கு. ந வராது. த வராது. தபு தடு ஏன்னா வராது. அடுத்து நடுன்னு வராது. இப்போ விளங்குதா? அப்போ இந்த இடத்துல கிளு சிது அடுத்து திபு இப்போ இந்த மாதிரியாக தனி குற்றெழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய எந்த உகரம் வல்லினமையின் மேல் உகரம் ஏறி வந்தாலும் அந்த வல்லினமை உகரம் என்ன செய்யாது? தன்னுடைய மாத்திரை அளவுல குறைந்து ஒலிக்காது. ஏனைய சந்தர்ப்பங்கள்ல தான் இது குறைந்து ஒலிக்கும். இப்ப விளங்குனிச்சாப்பிள் ஓரளவுக்கு? இப்ப கிளியரா? ஓரளவு ஓகே, ஓரளவு கிளியர் நினைக்கிறேன். ஓகே, அப்ப இதுதான் அந்த குற்றியல் உகரம் என்று சொல்லி நாங்க சொல்றோம். ஆக மறுக நாங்க இதனுடைய டெஃபினிஷனை பார்ப்போம். தனி குற்றெழுத்து அல்லாத பிற எழுத்துக்களின் பின்பு வல்லினமையின் மேலே ஏறி வரும் முகரம் தான் நாங்க குற்றியல் உகரம். ஆக நாங்கள் தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எந்த எழுத்துக்களா வேணாலும் இருக்கலாம். முதலாவது விஷயம். ரெண்டாவது, வல்லினமையின் மேல் ஏறி வரணும். என்னது? கசட தப்பறங்கிற வல்லினமையின் மேல் அடுத்து என்ன வந்திருக்கணும்? உகரம் வருது என்று சொன்னா அந்த உகரம் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவுல குறைஞ்சொலிக்கும். அதை தான் நாங்க குற்றியல் உகரம் என்று சொல்லி சொல்றோம். ஆக உங்களுக்கான விளக்கம் இங்கே இருக்குது. இப்ப குற்றியல் உகரத்தினுடைய வகைப்பாடுகளை நாங்க பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்கன்னா வன்தொடர் குற்றியல் உகரம். வன்தொடர் குற்றியல் உகரம் என்று சொன்னா இப்ப இங்க சில உதாரணங்கள் கொடுத்திருக்கு. இதை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பாருங்க. தனி குற்றெழுத்து அல்லாத வல்லின எழுத்தை அடுத்து அப்ப நாங்க தனி குற்றெழுத்து அல்லாத பிற என்று சொல்லி ஒரு எழுத்து போட்டிருப்போம். இங்க மேல பாத்தீங்கன்னா தனி குற்றெழுத்து அல்லாத
பிற எழுத்துக்கள் என்று போட்டிருக்கோம்ல, இந்த பிற எழுத்துக்களுக்கு இந்த பிற என்று சொல்லக்கூடிய வர்ற இடத்துல நாங்க என்னத்தை போடுறோம்? இங்க வல்லினம் என்று சொல்லி போடுறோம். ஆக பட்டு என்பது என்ன, பட்டு என்று சொல்லி இருக்குது. ஆக இப்படி போட்டிருக்கிறோம். தனி குற்றெழுத்து அல்லாத, அடுத்து யார் வந்திருக்க? பிற எழுத்துக்களின் பின் வரக்கூடிய வல்லினமையின் மேல் வந்திருக்கும். ஆக இந்த பிற என்ற எழுத்துக்கு பதிலாக நாங்கள் சொல்லுவோம் தனி குற்றெழுத்து அல்லாத வல்லினமெய்யை அடுத்து வரக்கூடிய இன்னொரு வல்லினமெய்யின் மேல் ஏறி வரும். டூங்கிறதும் ஒரு வல்லின எழுத்து தான், இட்டுங்கிறதும் ஒரு வல்லின எழுத்து தான். ஆனால் அந்த வல்லின எழுத்தை அடுத்து வரக்கூடிய இன்னொரு வல்லின எழுத்தின் மேல் ஏறி வரும் முகரம் தான் வன் தொடர் குற்றலுகரம். பெரும்பாலாக எங்களுக்கு ஒரு வல்லின எழுத்து மிகுதி என்று சொன்னா, இந்த இடத்துல ஒற்று ஒன்று வருதுன்னு சொன்னா, அதுக்கு பின்னாடி கட்டாயமா அதனுடைய வர்க்க எழுத்துக்கள் மட்டும் தான் வரும். இப்ப இட்டு வந்திருக்குன்னா இட்டுக்கு அப்புறம் இந்த இட்டோட சேர்ந்து தான் ஏறதா வருதுன்னா பட்டு, பட்டை, பட்டாளம், என்ன பாட்டு, இதெல்லாம். நாக்கு இக்கு வந்திருந்தா அது அதனுடைய வர்க்க எழுத்துக்கள் தான். ஏன்னா இக்கு வந்துச்சுன்னு சொன்னா இக்கோட எழுத்து க க க கி கி கு கு கே அதுதான் வரும். வேற எந்த எழுத்தும் வராது. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆக நாக்குன்னு வந்திருக்குது. நாக்கு என்பது தனி குற்றெழுத்து அல்லாத வல்லின எழுத்தை அடுத்து வருகின்ற வல்லினமையின் மேல் ஏறி வரும் முகரம் வன் தொடர் குற்றலுகரம். இதுல இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும், இப்ப சாக்கு என்ற எழுத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, சாக்கு என்பது இது தனி குற்றெழுத்து அல்லாத வல்லினமையினை அடுத்து வரக்கூடிய வல்லினமையின் மேல் ஏறி வரும் முகரம் வன் தொடர் குற்றலுகரம். பேச்சு தனி குற்றெழுத்தல்லாத பே என்ற எழுத்துக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய வல்லினமையை அடுத்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு வல்லினமையின் மேல் ஏறி வரும் முகரம் தனி குற்றலுகரம், வன் தொடர் குற்றலுகரம். அடுத்து மென் தொடர் குற்றலுகரம்னா நஞ்சனமன் என்று சொல்லக்கூடிய மெல்லின எழுத்தை அடுத்து வரணும். இங்க பாருங்க, தனி குற்றெழுத்து அல்லாத மெல்லின எழுத்தை அடுத்து வருகின்ற வல்லினமையின் மேல். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இப்ப நெஞ்சு என்று சொல்லியிருக்கு, நெஞ்சு என்று சொல்லியிருக்கு. நாங்க இந்த நெஞ்சு என்று சொல்ல நே என்பது தனி குற்றெழுத்து தான். ஆனா அந்த தனி குற்றெழுத்துக்கு அடுத்து யாரு வந்திருக்கான்னா மெல்லின எழுத்து. ஆக இந்த மெல்லின எழுத்தை அடுத்து வரக்கூடிய இச்சி என்ற வல்லினமையின் மேல் ஏறி வரக்கூடிய இந்த உகரம் தன்னுடைய மாத்திரை அளவான ஒன்றிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது நாங்க என்னது குற்றியல் உகரம் என்று சொல்லி சொல்றோம். அங்கு என்பதுல என்பது தனி குற்றெழுத்து. என்ற குற்றெழுத்து அடுத்து வரக்கூடிய இங்கு என்ற மெல்லினை அடுத்து அடுத்து இக்கு என்ற வல்லினமையின் மேல் ஏறி வரும் முகரம் எங்களுக்கு மென் தொடர் குற்றலுகரம். கன்று என்பது க என்பது ஒரு குற்றெழுத்து இருந்தாலும் இன் என்று சொல்லக்கூடிய மெல்லின எழுத்தை அடுத்து வரக்கூடிய வல்லினமையின் மேல் ஏறி வரும் முகரம் இது எங்களுக்கு குறைந்தளிக்குது. வம்பு அப்படித்தான். ஆக இப்படியாக வரக்கூடிய, ஏன்னா இப்படியாக வரக்கூடிய மெல்லின எழுத்துக்களை அடுத்து வரக்கூடிய உகரம் எங்களுக்கு மாத்திரையில் உள்ள குறைந்தொழிக்குதுண்டா அது மென் தொடர் குற்றியல் உகரம். ஆயுத தொடர் குற்றியல் உகரம்னு சொன்னா தனி குற்றெழுத்து அல்லாத ஆயுத எழுத்தை அடுத்து வருகின்ற வல்லினமையின் மேல் வரக்கூடிய உகரம் எங்களுக்கு மாத்திரையில் குறைந்தொழிக்கும். ஆனால் இந்த ஆயுதம் குறைந்தொழிக்காது. அஃது, ஹெக்கு, கக்ஸு என்று சொல்லக்கூடிய வகையில எங்களுக்கு ஒலிக்கும். ஆக இதை நாங்க சொல்லுவோம் ஆயுதத்தொடர். ஏன்னா தனி குற்றெழுத்து அல்லாத ஆயுத எழுத்தை அடுத்து வரக்கூடிய இத்து என்ற வல்லினமையை அடுத்து வரும் முகரம் தன்னுடைய அரை மாத்திரை அளவுல ஒலிக்கும். ஒரு மாத்திரையில வந்து குறைஞ்சு ஒலிச்சா அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் என்று சொன்னா இது பாத்தீங்கன்னா தனி குற்றெழுத்து அல்லாத தனி நெடில் எழுத்தை அடுத்து வரணும். ஆக இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டு விஷயம் இருக்கு. உயிர் தொடருக்கும் இதுக்கும் அது வித்தியாசம் என்னன்னா, நெடில் தொடர் குற்றியலுகரம் எல்லாமே எப்பவுமே தனி நெட்டெழுத்துக்களா மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு பாடு, வீடு, பா என்பது தனி நெடில் எழுத்து, காங்கிறது தனி நெடில் எழுத்து, காங்கிறது தனி நெடில் எழுத்து, வீங்கிறது தனி எழுத்து. ஆகவே தனி நெடில் எழுத்தை அடுத்து வருகின்ற வல்லினமையின் மேல் ஏறி வரணும். ஆனால் உயிர் தொடர் குற்றியலுகரம்ங்கிறது என்ன வித்தியாசம்னு சொன்னா, தனி குற்றெழுத்து அல்லாத இரு குறில். அப்ப முதலாவது விஷயம் ஞாபகம் வச்சு இதை மட்டும் நல்லா பாத்துக்கிறங்க. இரு குறில் அல்லது நெடிலெழுத்தை அடுத்து வரக்கூடிய குறில் அல்லது நெடில். ஆக ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உண்டு ரெண்டு குறில் எழுத்துக்கள், வேங்கிறதும் குறில், ஈங்கிறதும் குறில். ஆக ரெண்டு குறில் எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய இற்று என்று சொல்லக்கூடிய வல்லினமையின் மேல் உகரம் சேர்ந்து வந்திருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு குறில் அல்லது நெடில் அல்லது நெடில் அல்லது குறிலா இருக்கலாம்.
பேங்கிறது ஒரு குறில், லாங்கிறது ஒரு நெடில். ஆகவே குறில் அல்லது நெடில் அல்லது நெடில் அல்லது குறிலாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் 2 சேர்ந்து வந்திருக்கலாம். இதுக்கு பிறகு வரக்கூடிய கசரத்தப்புறங்கிற வல்லினமையின் மேல் உகரம் வந்துச்சு என்று சொன்னா அது ஒரு குறைந்தொலிக்கும். எப்படியோ நீங்க எதை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2 உயிரெழுத்துக்கு அடுத்து வந்திருக்கணும்னு நினைச்சு வச்சுக்கோங்க. உயிர் தொடர் குற்றியல் உகரம்னா இந்த வயிறு, பலாசு, தரகு இதெல்லாமே 2 உயிரெழுத்துக்களுக்கு அடுத்து வந்திருக்கணும். அது குறிலா இருந்தாலும் சரி, நெடிலா இருந்தாலும் சரி. 2 குறிலெழுத்துக்கு அடுத்து வல்லினமையின் மேல் ஏறி வந்திருக்கக்கூடிய உகரம் வந்திருந்தா அது உயிர் தொடர் தான். ஆக நாங்க பலாசு என்பதை நாங்க என்ன சொல்லிடக்கூடாது, இப்போ உதாரணத்துக்கு வேற ஒன்றும் சொல்லாது, பலாசு ஓகே, பலாசுங்கிறத நாங்க நெடில் தொடர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது 2 ஆங்கிறது இருக்கு, இப்பு கூட்டல் அ, இல்லு கூட்டல் ஆ, ஆக 2 உயிரெழுத்து இருக்குது. ஆனா காடுங்கிறதுல ஒரே ஒரு நெடிலெழுத்து தான் இருக்குது. ஆக கடு என்று வந்திருந்தா அது குற்றியலுகரமே அல்ல. காடு என்றால் அது குற்றியலுகரம் தான், நெட்டெழுத்துக்கு அடுத்தே வந்திருக்குது. 2 உயிரெழுத்துக்களுக்கு அடுத்து வந்தாதான் அது உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்து பார்த்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம்னா தனி குற்றெழுத்து அல்லாத இடையினை எழுத்தை அடுத்து வரக்கூடிய வல்லினமையின் மேல் ஏறி வரணும். ஆகவே செய்து, யரள வளல, அந்த யரள வளலங்கிற எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய வல்லினமையின் மேல் ஏறி வரும் முகரத்தை நாங்க இடைத்தொடர் குற்றியலுகரம் என்று சொல்லுவோம். ஸோ இவ்வளவுதான் பிள்ளைகள் குற்றியலுகரம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி. ஸோ இதுக்கான வீடியோவும் கிடைக்கும். இன்னும் விளங்கலை அப்படின்னா இன்னொரு வீடியோ உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். ஸோ இன்னும் அதை தெளிவாக உங்களுக்கு நான் அதை படிப்பிச்சிருப்பேன் யூடியூப்பில். ஸோ கொஞ்சம் மறுகவும் பாருங்கள். ஏன்னா ஒரு 2 முறை பார்த்தா தான் உங்களுக்கு இதனுடைய ஒரு தெளிவு வரும் பிள்ளைகள். ஆக ஒரு 2 முறை பாருங்கள், அவங்களுக்கு இந்த குற்றியலுகரம் சம்பந்தமான ஒரு தெளிவு வரும். நான் மறுகவும் லாஸ்ட்டாக சொல்கிற ஒருக்கா, தனி குற்றெழுத்தாக இருக்கக்கூடாது, தனி குற்றெழுத்து இல்லாத வேறு எந்த எழுத்தாக வேணாலும் இருக்கலாம். அப்படி அந்த எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு கசரத்தப்புறங்கிற வல்லின எழுத்துக்கு மேலே எங்களுக்கு உகரம் சேர்ந்து வந்திருந்தா அந்த உகரம் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொழிக்கிறத நாங்கள் குற்றியல் உகரம் என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் இந்த கிளாஸ் ஃபுல்லாக கூடுதலாக குற்றியலுகரம் பார்த்ததுக்கான காரணம் ஏனேது உங்களுக்கு நல்லா விளங்கும். இந்த குற்றியலுகரம் விளங்காதுங்கிறக்காக தான் பார்த்தோம். ஸோ நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் பிள்ளை. ஓரளவு கிளியரா செல்வி, ஹம்ரா, மற்றவங்க கட் ஆகிட்டாங்க? ஓகே, அப்போ நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பார்க்காதவங்க ஓகேம்மா, ஓகே. நாளைக்கு நான் கிளாஸ் வைக்கிறதா சொல்கிறேன் பிள்ளைகள். ஏன்னா நேற்று கிளாஸ் எங்களுக்கு செய்ய முடியாமல் போயிடுச்சு. அடுத்து அவங்களுக்கான ரெக்கார்டிங் எல்லாம் ஓகே, கொஞ்சம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். இன்றைக்கு நைட்டுக்கு எல்லாம் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணிடுவேன். அடுத்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஃபுல்லாக ரெக்கார்டிங் வெப்சைட்டில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள், குட் நைட்.